I'm Dr. Dinesh Balaji, pediatric surgeon and urologist in Bengaluru Children's Hospital. இந்த மீட்டிங் எது கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு டிஸ்கஸ் அபவுட் சைல்டு. ஒரு 10 வயசு குழந்தை, எங்களுக்கு ஒரு 10 நாள் இருமல் சளி ஜுரம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வலது பக்கம் நெஞ்சு பகுதியில் வலது பக்கத்துல கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிச்சு கீமோதெரப்பி கொடுத்து 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்து கேன்சர் சைஸ் வந்து குறைச்சு சர்ஜரிக்கு எடுத்திருக்கோம். சர்ஜரி எடுத்ததுமே வந்து ஒரு அன்யூஷுவல் அப்ரோச் ஃபார் விழாவில் ஸ்பிளிட் பண்ணி யூஸ்வலி போகிறது இல்லாம லேசர் சர்ஜரி பண்ண முடியல கேன்சர்ன்றதுனால. குழந்தைக்கு வந்து நெஞ்சு பகுதியில் இருக்க நெஞ்செலும்ப வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் இருக்கிற கேன்சர் கட்டியை எடுத்துப்போம். கேன்சர் கட்டி இதயத்துல இருக்க surgery child is doing that. He is able to do his regular sports activities எல்லாமே முதற்கொண்டு எல்லாமே is able to do without any issue. So he is doing a good recovery. Post op scan seems to be normal. இதுல கிரிட்டிக்கலா எங்களுக்கு இருந்தது வந்து இன்ட்ராஆபரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் தான். குழந்தைக்கு இருந்த கட்டியோட சைஸ் பெருசா இருந்ததுனால நமக்கு சர்ஜரி வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ அனஸ்தீஷியா டீமோட ஹெல்ப் நம்ம தேவைப்பட்டுச்சு. அண்ட் சர்ஜரியிலும் வெளியே வந்ததுக்கும் இன்டென்சிவ் கேர் டாக்டர் கார்த்திக் இருக்காரு. ஸோ இன்டென்சிவ் கேரோட ஹெல்ப்பும் எனக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு டு ஹெல்ப் அண்ட் ரிகவரி ஆஃப் சைல்டு. ஸோ டு எய்டு நான் இந்த மூச்சு விடுறதுக்கும் மூச்சு சுவாசம் விடுறதுக்கும் குழந்தையோட பிபி மெயின்டைன் பண்றதுக்கும் சர்ஜிக்கல் சிஸ்டம் வெளியே வர்றதுக்கும் ஹெல்ப் நிறைய தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல் தீஸ் இஷ்யூஸ் சைல்டு இஸ் டூயிங் வெல். சர்ஜரி 6 மணி நேரம் ஆச்சு. குழந்தையோட உடம்புல வந்து நகர்ந்து குழந்தையோட வளர்ற அந்த கருமுட்டைக்கும் அந்த வளர்ற விரைப்பைக்கும் போய் உட்காரும். அந்த உட்கார்றது இல்லாம அந்த போற பாதையில இருந்து டைவர்ட் ஆகி வேற இடத்துக்கு போய் உட்காந்து கேன்சர் ஃபியூச்சர்ல கேன்சர் மாறிடும். ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் குழந்தைகள்ல கேன்சர்ன்றது அது நார்மலா இருக்க வேண்டிய இடத்துக்கு இல்லாம வேற இடத்துல வேற செல்கள், அந்த அணுக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கருமுட்டையில இருக்கக்கூடிய செல் வந்து நெஞ்சில இருந்ததுன்னா அது கேன்சர் கட்டியா மாறும். ஸோ அதை போற பாதை வந்து கருமுட்டையில போய் சேரணும். குழந்தை உருவாகும் போது அது போய் சேராம அது எங்கேயோ நடுவுல மாட்டிக்கிறது, அதுக்கு மேலேருந்து கீழே இறங்குவது, அது கீழே நடுவுல எங்கேயாவது மாட்டிக்கிறதுன்னா அந்த இடம் வந்து அதுக்கான என்வாயர்மெண்ட் கிடையாது, அந்த அணுக்களுக்கான என்வாயர்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த செல்கள் வந்து கேன்சர்ஸ் எல்லாம் மாறி அது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நான் டாக்டர் கார்த்திக், நான் வந்து பீடியாட்ரிஷியன். பாத்தீங்கன்னா இது நார்மல் சளி ஜுரம் மாதிரி தான் இனிஷியலா ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஸோ எல்லா சளி ஜுரத்துக்கும் நம்ம பயப்படணும்னா பயப்பட வேண்டாம். பட் ஆனா வந்து நம்ம சளி ஜுரம் ஒரு 2-3 நாள் கழிச்சு இருந்தாலே நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம், எக்ஸாமின் பண்ணுவோம். நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இது இருதயத்தை ஒட்டி இருந்ததுனால இல்ல நுரையீரல் ஒட்டி இருந்ததுனால நம்ம டாக்டர் ஸ்டெத்து வச்சு பார்க்கும்போது ஒரு சில அறிகுறிகள் தென்படும். அந்த அறிகுறிகள் தென்படும் போது நம்ம வந்து எக்ஸ்ரே, ஃபர்தரா எக்ஸ்ரேல நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிய வரும் இது வந்து பிரச்சனைகள் வேற எங்கேயோ இருக்கு. இந்த பாப்பா பொறுத்த வரைக்கும் நமக்கு சேலஞ்சு, அதாவது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு அப்புறம். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இது எந்த கேன்சர் கட்டின்னு கண்டுபிடிக்கிறது, இது வந்து பரவக்கூடிய கேன்சர் கட்டியா இல்ல இதே இடத்துல இருக்கக்கூடிய கேன்சர் கட்டியா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சில டெஸ்ட், பயாப்சி இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த கேன்சர் கட்டி ரொம்ப பெருசா இருந்தது, ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13-15 சென்டிமீட்டர் இருந்தது இந்த கேன்சர் கட்டி. அந்த பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்ன்றது ஒரு நுரையீரல் ஃபுல்லா அழுத்துற மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேன்சர் கட்டி. ஸோ இந்த கேன்சர் கட்டி வந்து எல்லா இடத்துலயும் அழுத்தம் தெரிவிச்சுட்டு இருதயம் மேல, இருதயத்துல இருந்து வெளியில ரத்த குழாய்கள் மேல, அப்புறம் நுரையீரல் மேல. ஸோ இந்த மாதிரி அழுத்தம் தெரிவிக்கும் போது நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நாம ஒரு மயக்க ஊசி போடணும்னா கூட நமக்கு டேஞ்சர். ஏன்னா அது மயக்க ஊசி போடும்போது பாப்பாக்கு அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா சடனா வந்து ரத்த குழாய் ஃபுல்லா பிளாக் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு, நுரையீரல் ஃபுல்லா பிளாக் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கட்டியை வந்து நம்ம அணுகும் போது நமக்கு நிறைய பேருடைய ஹெல்ப் தேவைப்படுறது. சர்ஜன், ஒரு பீடியாட்ரிஷியன் மட்டும் இல்லாம அனஸ்தீசியா டாக்டர், இன்ஃபேக்ட் ஈவன் கார்டியோதொராசிக் சர்ஜன் கூட நம்ம வந்து பேக்கப்புக்கு வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சடனா அழுத்தம் தெரிவிச்சு இருதயத்தை நம்ம உடனடியா ஓபன் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தணும் அப்படின்னா நம்ம பைபாஸ்ல போடணும், எக்மோல போடணும் அப்படின்ற கூட அவசியங்கள் தேவைப்படலாம். ஸோ இது வந்து நார்மலா ஒரு சாதாரணமான இடத்துல நம்ம ஒரு சின்ன பயாப்சி கூட இந்த மாதிரி கட்டிக்கு நம்ம
பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கட்டி நம்ம டென் பண்ணும்போது நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி தான் இதை எடுக்க முடியும். அவசரத்தை விட இது வந்து நம்ம பொறுமையா நிதானமா கையாளக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்படுச்சு. இந்த பாப்பா அதே மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணோம். இப்போ கட்டி பெருசா இருக்கும் போதே நம்ம சர்ஜரி போக முடியாது. போனா இன்னும் ரிஸ்க் அதிகமாகும். ஸோ கட்டியோடைய சைஸை குறைக்கிறதுக்கு நம்ம மருந்துகள் முதல்ல கொடுத்து அந்த 2 சென்டிமீட்டர் சைஸை நம்ம குறைச்சோம். ஆனா அந்த 2 சென்டிமீட்டர் சைஸ் குறைச்சதே நமக்கு ஆப்ரேஷன்ல பெரிய ஈஸியா வந்து நம்ம வெளில எடுக்கிறதுக்கான 15ல இருந்து 13 சென்டிமீட்டர் ஆனா கூட நமக்கு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு சென்டிமீட்டர் நமக்கு அழுத்தம், ரத்த குழாயோட அழுத்தம் வந்து ரிலீவ் ஆச்சுன்னா கூட நமக்கு அந்த டேஞ்சர் ரிஸ்க்ல இருந்து பாப்பா வெளியில வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம அதுக்கு எல்லாமே கையாளணும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒன்ஸ் கட்டி வெளில வந்தோடனே நமக்கு என்ன முக்கியமான விஷயம் ஐசியூல நம்ம பார்த்தோம்னா, பாப்பா வந்து சடனா இவ்வளவு நாள் கட்டி, இது 10 நாள்ல ஏற்பட்ட கட்டி கிடையாது. பல மாசங்களா இருந்தக்கூடிய கட்டி 10 நாளைக்கு தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ பாப்பா வந்து அந்த நுரையீரல் விரியணும். நுரையீரல் விரிஞ்சு பாப்பா வந்து அந்த நுரையீரலுக்கு மூச்சு விடுறதுக்கு அகஸ்டமாகணும். அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்திருக்கும் இவ்வளவு நாள் கட்டி இருந்ததுனால. ஸோ ஊட்டச்சத்தை ஊக்குவிக்கணும். அப்புறம் போஸ்ட் ஆபரேஷனா பாப்பா ஆக்சிஜன் எடுத்து ஆரோக்கியமா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு நாம சொல்ல வரோம்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கேன்சர் கட்டின்றது உங்களுக்கே தெரியும். பல இது நீங்க கையாண்டிருப்பீங்க. குழந்தைங்களுக்கும் கேன்சர் வரலாம். அந்த கேன்சர் கட்டியை நம்ம எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோன்றதை பொறுத்து நமக்கு வந்து ரிக்கவரியும் நல்லா இருக்கும். ஸோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னா பாப்பாவை எக்ஸாமின் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ எந்த பாப்பாவா இருந்தாலுமே ஒரு 2-3 நாள் ஜுரமோ இல்லாட்டி பாப்பா ஒரு நல்லா இல்ல சாப்பிடாம இருக்கு அப்படின்னாலும் நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்க. சிம்டம் அதிகமாயிட்டே இருக்கு, அதாவது பிரச்சனைகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அதாவது ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதாவது 3 நாள்ல பாப்பா எப்படி இருக்கு, 5வது நாள்ல 3வது நாளோட பெட்டரா இருக்குன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா 3வது நாளை விட 6வது நாள் பாப்பா இன்னும் டல்லா இருக்கு, இன்னும் தொந்தரவுகள் தொடர்ந்துட்டு இருக்கு, இல்ல மோசமாகுது அப்படின்னா திரும்பவும் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு இருக்கு. கம்ப்ளீட்டா டியூமர் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டு பண்ண ரிப்பீட் ஸ்கேன்லையும் ரெசிடியல் டியூமர் இருந்துச்சு, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ எடுத்த டியூமர்லயுமே வந்து வேலை செய்யற பாகம், அதாவது கேன்சர் ஸ்ப்ரெட் பரவக்கூடிய பாகம், பரவாத பாகம். ஸோ பரவக்கூடிய பாகம் வந்து கேன்சர் கீமோதெரப்பி மருந்து கொடுத்து அதெல்லாம் குறைச்சாச்சு. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த செயல் வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இந்த பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா தென் வில் வேல்வேட். பட் ஹோப்லி வரக்கூடாது. யூஸ்வலா 5 வருஷத்துக்கு ஃபாலோ அப் பண்ணுவோம். எந்த கேன்சரா இருந்தாலுமே எந்த ஒரு கட்டியா இருந்தாலுமே ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம ஃபாலோ அப் பண்ணுவோம். ஏன்னா வந்தா அந்த 5 வருஷத்துக்குள்ள திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஈவன் ஒரு 5% ஒரு 10% இருந்தா கூட நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இப்ப 100 பாப்பாக்கு இந்த மாதிரி நம்ம பண்றோம், 100 கேன்சர் பண்றோம்னா எல்லாருக்குமே வராது. அதுல ஒரு 5 பாப்பாக்கு தான் வரும். ஆனா அந்த 5 பாப்பாவை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம எல்லா பாப்பாவும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபாலோ அப் பண்ணுவோம், நம்ம கவனிச்சிருக்கோம்.